அரக்கோணம் திருத்தணி இடையேயான மின்சார ரயில் பயணம் செய்த பெண்ணின் கழுத்திலிருந்து செயினை பறித்துக் கொண்டு இளைஞர் தப்பி ஓடும் காட்சி ரயிலில் இருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. இதை பற்றின கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் வினோத்குமார். வணக்கம். தகவல்கள் என்ன பகிரலாம்? அரக்கோணத்திலிருந்து திருத்தணி நோக்கி சென்ற மின்சார ரயில் பயணித்த பெண்ணின் கழுத்தில் இருந்து 7 சவரன் தங்க செயினை பறித்து சென்ற சிசிடிவி காட்சியானது, அந்த ரயில் பெட்டியில் இருந்த சிசிடிவி காட்சியானது தற்போது வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அரக்கோணத்தில் இருந்து திருத்தணி நோக்கி சென்ற அபிராமி என்ற பெண் பயணியானவர் அந்த இருக்கையில் படுத்து உறங்கிக் கொண்டிருந்த போது அங்கு இருந்த மர்ம நபர் ஒருவர், அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் அந்த பெண்ணின் அருகே அங்கும் இங்குமாக சுற்றி திரிந்து சிறிது நேரத்தில் அந்த பெண்ணை குறிவைத்து கழுத்தில் இருந்த தாலி சரணை வழிபறி செய்து கொண்டு அங்கிருந்து ரயிலில் குதித்து தப்பி ஓடிய காட்சி இந்த சிசிடிவியில் மிக தெளிவாக பதிவாகி இருந்தது. இது குறித்து பாதிக்கப்பட்ட அபிராமி அரக்கோணம் ரயில்வே காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் அடிப்படையில் ரயில்வே காவல் கண்காணிப்பு காவலர் தலைமையில் சுமார் 10 பேர் கொண்ட போலீசார் தனிப்படை அமைக்கப்பட்டு தீவிர தேடுதல் வேட்டையில் இறங்கினர். இந்த நிலையில் ரயிலில் பதிவாகியிருந்த சிசிடிவி காட்சியில் பதிவாகியிருந்த நபரும் ஏற்கனவே பல குற்ற வழக்குகளில் கைது செய்யப்பட்ட நபரின் புகைப்படமும் ஒட்டு போனதை அடுத்து அந்த நபர் பட்டாபுரம் பகுதியைச் சேர்ந்த நாகராஜ் என தெரிய வந்த நிலையில் அந்த நபரை பிடித்து அவரிடம் நடத்திய விசாரணையில் இந்த பெண்ணிடம் செயினை பறித்துக் கொண்டதை ஒப்புக்கொண்டதை அடுத்து இந்த நபர், அதாவது நாகராஜ் என்பவர் கைது செய்யப்பட்டு அவரிடம் இருந்து சுமார் 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தாலி சரடு மற்றும் தங்கத்தை ரயில்வே போலீசார் பறிமுதல் செய்து அரக்கோணம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு நீதிமன்ற உத்தரவுப்படி அரக்கோணம் கிளை சிறையில் அடைக்கப்பட்டார்.